வணக்கம். செந்தணலின் பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்ற உறுப்பினர்களான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் மற்றும் சிவஞானம் ஸ்ரீதரன் ஆகியோருக்கு இடையில் சிநேகபூர்வ சந்திப்பு ஒன்று இடம்பெற்றுள்ளது. 10வது நாடாளுமன்றத்தின் முதல் விவாத அமர்வு சபாநாயகர் தலைமையில் இன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்றத்தின் நாளைய அமர்வை இரவு 9:30 மணி வரை நடத்துவதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. பயங்கரவாத தடை சட்டத்தை இல்லாதொழிப்பதாக ஆட்சிக்கு வருவதற்கு முன்னர் கூறிய அரசாங்கம் பயங்கரவாத தடை சட்டத்தை பயன்படுத்தி ஊடகங்களை நசுக்குவதாக எதிர்க்கட்சித் தலைவர் குற்றம் சுமத்தியுள்ளார். தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்ட 2024ஆம் ஆண்டுக்கான கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சை நாளை முதல் மீண்டும் ஆரம்பமாக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தெற்கு மற்றும் மத்திய ஆசிய விவகாரங்களுக்கான அமெரிக்காவின் உதவி ராஜாங்க செயலாளர் டொனால்ட் லூ இன்று முதல் டிசம்பர் 10ஆம் நாள் வரை இந்தியா, இலங்கை மற்றும் நேபாளம் ஆகிய நாடுகளுக்கு விஜயம் செய்ய உள்ளார். புதிய ஸ்ரீலங்கா காவல்துறை ஊடக பேச்சாளராக KP மனதுங்க நியமிக்கப்பட்டுள்ளார். சிலாபம் ஆனமடுவ வீதியில் கெப்ரக வண்டியும் உந்துருளியும் நேருக்கு நேர் மோதியதில் பெண்ணொருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். சிரியா நாட்டில் அரசுக்கு எதிராக நடைபெற்று வரும் கிளர்ச்சியில் அந்நாட்டின் 2வது பெரிய நகரமான அலப்போவை ஆயுத குழுக்கள் கைப்பற்றியுள்ளனர். தான் அமெரிக்க ஜனாதிபதியாக பதவியேற்பதற்கு முன்பாகவே காசாவில் பிடித்து வைக்கப்பட்டுள்ள பிணை கைதிகளை விடுவிக்க வேண்டும் என்று டொனால்ட் ட்ரம்ப் கடுமையாக எச்சரித்துள்ளார். தொடர்பென விரிவான செய்திகள். நாடாளுமன்ற உறுப்பினர்களான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் மற்றும் சிவஞானம் ஸ்ரீதரன் ஆகியோருக்கு இடையில் சிநேகபூர்வ சந்திப்பு ஒன்று இடம்பெற்றுள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினர்களான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் மற்றும் சிவஞானம் ஸ்ரீதரன் ஆகியோருக்கு இடையில் சிநேகபூர்வ சந்திப்பு ஒன்று ஞாயிற்றுக்கிழமை மாலை இடம்பெற்றுள்ளது. நடைபெற்று முடிந்த பொது தேர்தல் முடிவுகளை அடுத்து எதிர்வரும் காலங்களிலாவது தமிழ் தேசிய அரசியல் கட்சிகள் தமிழ் மக்களின் நலனை முன்னிறுத்தி ஒன்றுபட்டு பயணிக்க வேண்டும் என்ற விடயம் பல்வேறு தரப்பினராலும் வலியுறுத்தப்பட்டு வருகின்ற நிலையில் இந்த சந்திப்பு இடம்பெற்றுள்ளது. அரசாங்கத்தினால் கொண்டுவரப்படும் புதிய அரசியலமைப்பில் தமிழ் மக்களின் அபிலாஷைகளை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் சமஷ்டி அடிப்படையிலான தீர்வு உள்வாங்கப்பட வேண்டியதன் அவசியம் குறித்தும் அதனை இலக்காக கொண்டு அடுத்த கட்டமாக முன்னெடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும் இரு தரப்பினரும் இதன்போது ஆராய்ந்துள்ளனர். அதேபோன்று தமிழ் மக்கள் பேரவையினால் தயாரிக்கப்பட்ட தீர்வு திட்டத்தை கஜேந்திரகுமார் ஸ்ரீதரனிடம் கையளித்தார். அத்தோடு ரமேஷ் டி சில்வா தலைமையிலான குழுவிடம் தமிழ் தேசிய கூட்டமைப்பினால் முன்வைக்கப்பட்ட யோசனைகள் பற்றி இதன்போது ஸ்ரீதரன் எடுத்துரைத்தார். அது மாத்திரமன்றி தமிழர்களுக்கான தீர்வு விடயத்தை ஒரு பொது வேலை திட்டத்தின் ஊடாக அணுக வேண்டும் என்ற கொள்கை ரீதியிலான நிலைப்பாடு தொடர்பில் இரு தரப்பினரும் தமது இணக்கத்தை வெளிப்படுத்தியுள்ளனர். 10வது நாடாளுமன்றத்தின் முதல் விவாத அமர்வு சபாநாயகர் தலைமையில் இன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. 10வது நாடாளுமன்றத்தின் முதலாவது விவாத அமர்வு சபாநாயகர் அசோக சப்புமல் ரங்வல்ல தலைமையில் இன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இதன்படி இன்று முதல் எதிர்வரும் 6ஆம் நாள் வரையில் நாடாளுமன்ற அமர்வுகள் நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை 10வது நாடாளுமன்றத்தின் தெரிவுக்குழுவை அமைக்கும் நடவடிக்கையும் இன்று இடம்பெற்றுள்ளது. இதேவேளை எதிர்க்கட்சியின் பிரதம அமைப்பாளராக நாடாளுமன்ற உறுப்பினர் கஜந்த கருணாதிலக நியமிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாடாளுமன்றத்தின் நாளைய அமர்வை இரவு 9:30 மணி வரை நடாத்துவதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. நாடாளுமன்றத்தின் நாளைய அமர்வை இரவு 9:30 மணி வரை நடத்துவதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. குறித்த தீர்மானம் கட்சி தலைவர்கள் கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இதன்படி நாட்டில் நிலவிய சீரற்ற காலநிலை மற்றும் அனர்த்த முகாமைத்துவம் தொடர்பில் நாளை மாலை 5:30 மணி தொடக்கம் இரவு 9:30 மணி வரை சபை ஒத்திவைப்பு விவாதத்தை நடத்த அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இந்த விடயத்தை நாடாளுமன்ற தொடர்பாளர் திணைக்களம் வெளியிட்டுள்ளது. பயங்கரவாத தடை சட்டத்தை இல்லாதொழிப்பதாக ஆட்சிக்கு வருவதற்கு முன்னர் கூறிய அரசாங்கம் பயங்கரவாத தடை சட்டத்தை பயன்படுத்தி ஊடகங்களை நசுக்குவதாக எதிர்க்கட்சித் தலைவர் குற்றம் சுமத்தியுள்ளார். பயங்கரவாத தடை சட்டத்தை இல்லாதொழிப்பதாக ஆட்சிக்கு வருவதற்கு முன்னர் கூறிய அரசாங்கம் பயங்கரவாத தடை சட்டத்தை பயன்படுத்தி ஊடகங்களை நசுக்குவதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச குற்றம் சுமத்தியுள்ளார். இன்று நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். இவ்வளவு பெரிய ஆணையை பெறுவதற்கு சமூக ஊடகத்துறையிலிருந்து உங்களுக்கு நிறைய ஆதரவு கிடைத்தது. ஆனால் இந்த நேரத்தில் இந்த சமூக ஊடக ஆர்வலர்கள் தடுப்பு சட்டத்தை பயன்படுத்தி வேட்டையாடப்படுகின்றார்கள். பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை பயன்படுத்தி ஊடக வேட்டையில் ஈடுபடுவது நியாயம் என்று கேள்வி எழுப்பிய அவர் நீக்கப்படும் என்று கூறப்பட்ட பயங்கரவாத சட்டத்தை நீக்குங்கள் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. தற்காலிக
காலமாக இடைநிறுத்தப்பட்ட 2024 ஆண்டுக்கான கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சை நாளை முதல் மீண்டும் ஆரம்பமாக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்ட 2024 ஆண்டுக்கான கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சை நாளை முதல் மீண்டும் ஆரம்பமாக உள்ளதாக பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இந்த ஆண்டுக்கான உயர்தர பரீட்சை கடந்த 25ஆம் நாள் ஆரம்பமாகிய நிலையில் சீரற்ற காலநிலை காரணமாக 27ஆம் நாள் முதல் பரீட்சை நடவடிக்கைகள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டன. இதனைத் தொடர்ந்து நாளை முதல் மீண்டும் பரீட்சை ஆரம்பிக்கப்படும் எனவும் நாளைய தினம் இடம்பெறவுள்ள பாடங்களின்படி பரீட்சைகள் வழமை போன்று நடைபெறும் எனவும் பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் அமித் ஜெயசுந்தர தெரிவித்துள்ளார். மேலும் பரீட்சை நடைபெறாத நாட்களில் நடத்தப்பட்ட பாடங்களை எதிர்வரும் நாட்களில் நடத்துவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை இந்த ஆண்டுக்கான உயர்தர பரீட்சைகளை நவம்பர் மாதம் 25ஆம் நாள் முதல் டிசம்பர் மாதம் 20ஆம் நாள் வரை நடத்துவதற்கு திட்டமிடப்பட்டிருந்த நிலையில் சீரற்ற காலநிலை காரணமாக பரீட்சைகள் இடைநிறுத்தப்பட்டன. இந்த நிலையில் இடைநிறுத்தப்பட்ட பரீட்சைகள் நாளை ஆரம்பமாகி டிசம்பர் மாதம் 31ஆம் நாள் வரை நடைபெற உள்ளமை குறிப்பிடத்தக்கது. தெற்கு மற்றும் மத்திய ஆசிய விவகாரங்களுக்கான அமெரிக்காவின் உதவி ராஜாங்க செயலாளர் டொனால்ட் லூ இன்று முதல் டிசம்பர் 10ஆம் நாள் வரை இந்தியா, இலங்கை மற்றும் நேபாளம் ஆகிய நாடுகளுக்கு விஜயம் செய்ய உள்ளார். தெற்கு மற்றும் மத்திய ஆசிய விவகாரங்களுக்கான அமெரிக்காவின் உதவி ராஜாங்க செயலாளர் டொனால்ட் லூ இன்று முதல் டிசம்பர் 10ஆம் நாள் வரை இந்தியா, இலங்கை மற்றும் நேபாளம் ஆகிய நாடுகளுக்கு விஜயம் செய்ய உள்ளார். இவரின் வருகை பிராந்திய செழிப்பு மற்றும் பாதுகாப்பை மேம்படுத்துவதற்கு தெற்காசியாவின் முக்கிய பங்காளிகளுடன் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதை நோக்கமாக கொண்டது என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சுற்றுப்பயணத்தில் டொனால்ட் லூ எதிர்வரும் 5ஆம் நாள் இலங்கைக்கு விஜயம் செய்ய உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதிய ஸ்ரீலங்கா காவல்துறை ஊடக பேச்சாளராக KP மெனதுங்க நியமிக்கப்பட்டுள்ளார். புதிய ஸ்ரீலங்கா காவல்துறை ஊடக பேச்சாளராக கந்தலாய் பிரிவுக்கு பொறுப்பான சிரேஷ்ட காவல்துறை அத்தியட்சகர் KP மனதுங்க நியமிக்கப்பட்டுள்ளார். இதேவேளை காவல்துறை ஊடக பேச்சாளராக இருந்த பிரதி காவல்துறை மா அதிபர் சட்டத்தரணி நிகால் தல்துவ அந்த பதவியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. காவல்துறை ஊடக பேச்சாளராக கடமையாற்றிய காலத்தில் ஊடகவியலாளர்கள் கேட்ட பல்வேறு சம்பவங்கள் தொடர்பில் தனக்கு தெரியாது என பதிலளித்த பிரதி காவல்துறை மா அதிபர் சட்டத்தரணி நிகால் தல்துவ கடுமையாக விமர்சிக்கப்பட்டிருந்தார். இந்த நிலையில் தற்போது அவர் பதவி நீக்கப்பட்டுள்ளார். எனினும் குற்றப்புலனாய்வு பிரிவின் பிரதி காவல்துறை மா அதிபராக தொடர்ந்தும் பணியாற்றுவார் என ஸ்ரீலங்கா காவல்துறை தலைமையகம் தெரிவித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. சிலாபம் ஆனமடுவ வீதியில் கெப்ரக வண்டியும் ஒன்றுளியும் நேருக்கு நேர் மோதியதில் பெண் ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். சிலாபம் ஆனமடுவ வீதியில் பல்லம பிரதேசத்தில் கெப்ரக வண்டியும் உந்துருளியும் நேருக்கு நேர் மோதியதில் பெண் ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். நேற்றிரவு சம்பவித்த விபத்தில் மாதம்பே தானியவல்லகம பகுதியைச் சேர்ந்த 30 வயதுடைய பெண்ணே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். விபத்தில் காயமடைந்த 32 வயதுடைய உயிரிழந்த பெண்ணின் கணவன் சிகிச்சைக்காக சிலாபம் பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். விபத்துக்குள்ளான கெப்ரக வண்டி சிலாபத்தில் இருந்து ஆனமடுவ நோக்கி சென்ற போது முன்னால் வந்த தம்பதியின் உந்துருளியின் மீது மோதியுள்ளது. விபத்தின் போது குறித்த பெண்ணே உந்துருளியினை ஓட்டிச் சென்றது தெரிய வந்துள்ளது. விபத்துடன் தொடர்புடைய கெப்ரக வண்டியின் சாரதி பல்லகம காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். அவர் அட்டபாகே பிடகம பிரதேசத்தில் வசிக்கும் 37 வயதுடையவராவார். சம்பவம் தொடர்பில் பல்லகம காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இனி சர்வதேச செய்திகள். சிரியா நாட்டில் அரசுக்கு எதிராக நடைபெற்று வரும் கிளர்ச்சியில் அந்நாட்டின் 2வது பெரிய நகரமான அலப்போவை ஆயுத குழுக்கள் கைப்பற்றியுள்ளன. சிரியா நாட்டில் அரசுக்கு எதிராக நடைபெற்று வரும் கிளர்ச்சியில் அந்நாட்டின் 2வது பெரிய நகரமான அலப்போவை ஆயுத குழுக்கள் கைப்பற்றியுள்ளன. வட ஆப்பிரிக்கா மற்றும் மத்திய கிழக்கு நாடுகளில் நெடுங்காலமாகவே இருந்த மன்னராட்சி, சர்வதிகாரம், ஒரு நபர் ஆட்சி அல்லது ஒற்றை கட்சியின் ஆட்சி என ஆட்சி முறை நடைபெற்று வந்தது. இதற்கு எதிராக துனிசியாவில் தொடங்கிய மக்கள் புரட்சி வெற்றி பெற்று மக்களாட்சி முறைக்கு வழிவகுத்தது. இதனை வரலாற்று ஆய்வாளர்கள் மல்லிகை புரட்சி என எழுதினர். துனிசியாவில் பற்றி எரிந்த போராட்டத்தின் கனல் அருகருகே வட ஆப்பிரிக்கா மற்றும் மத்திய கிழக்கு நாடுகளுக்கும் பரவி மக்கள் புரட்சிக்கு வித்திட்டன. வேலையில்லா திண்டாட்டம், லஞ்சம், அடக்குமுறை, ஒடுக்குமுறை, மனித உரிமைகள் மீறல், கட்டுப்பாடுகள், காவல்துறை இராணுவத்தின் அடக்குமுறைகள் என நெடுங்காலமாக புகைந்து கொண்டிருந்த மக்களின் மனநிலை போராட்டமாக உருமாறி பஹ்ரைன், எகிப்து, மொராக்கோ, சிரியா, லிபியா போன்ற இடங்களுக்கு பரவி பெரும் போராட்டத்திற்கு வழிவகுத்தது.
இந்த ஒட்டுமொத்த புரட்சியை அரபு வசந்தம் என அழைத்தனர். இந்த கிளர்ச்சியின் ஒரு பகுதியாக சிரியாவிலும் அல் அசாத் அரசுக்கு எதிராக போராட்டங்கள் நடைபெற்றன. அந்த போராட்டத்தை துப்பாக்கிச் சூடு உள்ளிட்ட அடக்குமுறைகள் மூலம் அல் அசாத் அரசு அடக்கியது. அதனை அடுத்து அந்த போராட்டம் உள்நாட்டு போராக உருவெடுத்தது. ரஷ்ய ஆதரவு நிலைப்பாட்டை கொண்டிருந்த அல் அசாதின் அரசை அகற்றுவதற்காக பல்வேறு ஆயுத குழுக்களுக்கு அமெரிக்கா உள்ளிட்ட மேற்கத்திய நாடுகள் ஆயுதம் மற்றும் நிதியுதவி அளித்தன. அதே நேரம் அரசு படைகளுக்கு ஆதரவாக ரஷ்யாவும் செயல்பட்டது. துலைநகர், டமாஸ்கஸ், அலெப்போ, ஹாம்ஸ், ஹாமா ஆகிய முக்கிய நகரங்கள், ஏறத்தாழ அனைத்து மாகாண தலைநகரங்கள் உள்ளிட்ட பெரும்பாலான சிரியா பகுதியை அரசு படையினர் கைப்பற்றுவதற்கு ரஷ்யா உதவியது. இத்தலிப் மாகாணம், அலெப்போ மாகாணத்தின் சில பகுதிகள், ராக்கா, ஹசாஹாவின் பெரும்பாலான பகுதிகள் உள்ளிட்ட பகுதிகள் மட்டும் கிளர்ச்சியாளர்களின் கட்டுப்பாட்டில் இருந்து வருகின்றது. இந்த சூழலில் அலெப்போ மாகாணத்தில் கடந்த வாரம் கிளர்ச்சி படையினர் திடீரென தாக்குதல் நடத்தி அரசு கட்டுப்பாட்டு பகுதிகளை கைப்பற்றினர். இந்த அதிரடி தாக்குதலை எதிர்பார்க்காத ராணுவம் பின்வாங்கியது. தொடர்ந்து உறுதியாக முன்னேறி வந்த கிளர்ச்சி படையினர் அலெப்போ நகரை கைப்பற்றினர். கடந்த 2016 ஆண்டில் ரஷ்ய வான்வழி தாக்குதலின் உதவியுடன் அரசு படையினரால் மீட்கப்பட்ட முக்கியத்துவம் வாய்ந்த அந்த நகரம் 8 ஆண்டுகளுக்கு பிறகு கிளர்ச்சியாளர்களிடம் வீழ்ந்துள்ளது. இது தவிர கிளர்ச்சி படையினர் மேலும் தாக்குதல் நடத்தி தலைநகர் டமாஸ்கஸை நோக்கி முன்னேறி வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அமெரிக்க ஜனாதிபதியாக பதவியேற்பதற்கு முன்பாகவே காசாவில் பிடித்து வைக்கப்பட்டுள்ள பிணை கைதிகளை விடுவிக்க வேண்டும் என்று டொனால்ட் ட்ரம்ப் கடுமையாக எச்சரித்துள்ளார். தான் அமெரிக்க ஜனாதிபதியாக பதவியேற்பதற்கு முன்பதாகவே காசாவில் பிடித்து வைக்கப்பட்டுள்ள பிணை கைதிகளை விடுவிக்க வேண்டும் என்று டொனால்ட் ட்ரம்ப் கடுமையாக எச்சரித்துள்ளார். இது குறித்து டொனால்ட் ட்ரம்ப் தனது சொந்த சமூக வலைதளத்தில் கூறியிருப்பதாவது: மத்திய கிழக்கில் மிகவும் வன்முறையான, மனிதாபிமானமற்ற முறையிலும் ஒட்டுமொத்த உலக நாடுகளின் விருப்பத்திற்கு எதிராகவும் பிடித்து வைக்கப்பட்டுள்ள பிணை கைதிகளை பற்றி எல்லோரும் பேசுகின்றார்கள். ஆனால் அவையெல்லாம் வெறும் பேச்சளவிலேயே இருக்கின்றது. ஆனால் நான் அமெரிக்காவின் ஜனாதிபதியாக பெருமையுடன் பதவியேற்கும் நாளான ஜனவரி 25, 2025 முன்பாக காசாவில் இருக்கும் இஸ்ரேலிய பிணை கைதிகளை விடுவிக்க வேண்டும். அவ்வாறு செய்யவில்லை என்றால் மத்திய கிழக்கும் மனித குலத்துக்கு எதிராக இத்தகைய அட்டூழியங்களை செய்து கொண்டிருப்பவர்களும் மிகப்பெரிய விலையை கொடுக்க வேண்டியிருக்கும். இதற்கு காரணமானவர்கள் மீது அமெரிக்க வரலாற்றிலேயே யாரும் செய்யாத அளவுக்கு மிகப்பெரிய தாக்குதல் நடத்தப்படும். உடனடியாக பிணை கைதிகளை விடுவியுங்கள் என்று ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். கடந்த 2023 ஆண்டு அக்டோபர் 7 இஸ்ரேல் நாட்டில் சுமார் 1200 பேரை படுகொலை செய்து 200க்கும் மேற்பட்டவர்களை பிணை கைதிகளாக ஹமாஸ் அமைப்பினர் பிடித்துச் சென்றனர். இதனை அடுத்து ஹமாஸ் அமைப்பினரை முற்றிலுமாக ஒழித்து கட்டுவதாக சூளுரைத்த இஸ்ரேல் அவர்கள் தங்கியிருக்கும் காசாவில் தீவிர தாக்குதலை நடத்தி வருகின்றது. இதில் இதுவரை 43,500க்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்துள்ளனர். இதுவரை இஸ்ரேலிய பிணை கைதிகள் விடுவிக்கப்படாத நிலையில் அவர்களின் நிலை எவ்வாறு இருக்கின்றது என்று தெரியப்படுத்தப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.